ஹலோ மக்களே! நம்ம யூஸ் பண்ற ஜீன்ஸ்லாம் ஏன் பெரும்பாலும் ப்ளூ கலர்ல இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? இத வாங்க நம்ம இந்த ஜஸ்ட் மினிட்ல பாத்துருவோம். பொதுவாவே ஜீன்ஸ் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில எல்லாருக்குமே ரொம்பவுமே தெரிஞ்ச ஒரு பாப்புலரான ட்ரெஸ். இது எல்லாருமே இப்போ ஃபேஷன் அண்ட் ஸ்டைலிங்க்கு யூஸ் பண்ணிட்டு வராங்க. ஆனா 1800கள்ல லூயிஸ் டார்ட்டாஸ் அப்படிங்கிறவர் தான் இந்த ஜீன முதல்ல கண்டுபிடிச்சிருக்காரு. ஸோ இந்த ஜீன் அப்போதைய காலகட்டத்தில டனல் ஒர்க்கர்ஸ் அவங்க வேலை செய்றப்ப போட்டுக்கிற ஒரு ட்ரெஸ்ஸா தான் இருந்துச்சு. ஸோ அந்த ட்ரெஸ்ல இவரு இண்டிகோ அப்படிங்கிற டைய யூஸ் பண்ணாரு. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இண்டிகோ அந்த காலத்துல சீப்பாவும் கிடைச்சுச்சு. அது மட்டும் இல்லாம இது எல்லா இடத்துலயுமே ஈஸியாவும் கிடைக்கக்கூடிய பொருள். அண்ட் இந்த கலருமே கொஞ்சம் யூனிக்கா இருந்துச்சு. ஆனா அந்த கலர் இந்த ஜீன்ஸோட காட்டன் ஃபேப்ரிக்ல மொத்தமா மிக்ஸ் ஆகல. ஸோ அதனாலேயே இந்த ஜீன அவங்க ஒரு தடவையும் வாஷ் பண்றப்போ ஃபேட் ஆவுச்சே தவிர, இந்த ஜீன் கிழிஞ்சு போகாம இருந்துச்சு. ஸோ இது பரவலா எல்லாராலயுமே பேசப்பட்டுச்சு. ஸோ ஜீன் வாங்குனா ரொம்பவுமே லாங் லாஸ்ட் நீடிக்கும் அப்படிங்கிற ஒரு தாட் தான். இதுல ஃபன் ஃபேக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இண்டிகோ அப்படிங்கிற இந்த டை டர்ட் அதுக்கப்புறமா ஸ்டெயின்ஸ கூட ஹைட் பண்ணும். இது அந்த காலத்துல வேலை செஞ்ச மைனிங் ஒர்க்கர்ஸ் அண்ட் மத்த ஒர்க்கர்ஸ்ட்ட ஜீன் பாப்புலர் ஆனதுக்கு ஒரு பெரிய காரணம். ஸோ மக்களே இந்த காலகட்டத்துல ஜீன் கலர் கலரா வர ஆரம்பிச்சுச்சு. பட் இது உருவாக்குன சமயத்துல இது ப்ளூ கலர்ல மட்டும் தான் இருந்துச்சு. உங்களுக்கு எந்த கலர் ஜீன் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த மாரி இன்ட்ரஸ்டிங் ஃபேக்ட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க் யூ.